Good morning, children. Today we are going to see about gene therapy. So, genetic disease or disorder வந்து cure பண்ற ஒரு method தான் gene therapy. Gene therapy refers to the replacement of defective gene by the direct transfer of functional genes into humans to treat genetic disease or disorder. So, genetic disease or disorder வந்து cure பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த டிஃபெக்டிவ் ஜீன் அதாவது வந்து குறைபாடுள்ள ஜீனை வந்து மாற்றி அமைக்குது, ரீப்ளேஸ் பண்ணுறது. ஆர் அதர்வைஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஜீன்ஸ், அந்த ஃபங்க்ஷனல் ஜீன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதன் மூலயமா என்ன செய்யணும்னா டு ட்ரீட் த ஜெனட்டிக் டிசீஸ் ஆர் டிஸார்டர். திஸ் இஸ் கால்ட் ஜீன் தெராப்பி. The genetic makeup of the patient cell is altered using the recombinant DNA technology. ஆல்ரெடி வந்து நம்ம RDNA டெக்னாலஜி, recombinant DNA டெக்னாலஜி ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் படித்தோம். ஸோ அந்த மெத்தட் மூலயமா ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலயமா வந்து அந்த ஜெனட்டிக் மேக்கப் பேஷண்ட்டுடைய அந்த செல்லில் இருக்கிற ஜீன்ஸை வந்து நம்ம ஆல்டர் பண்ணி அமைக்கலாம். நெக்ஸ்ட்டு இட் வாஸ் ஃபஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட் இன் 1990. இந்த ஜீன் தெராப்பி வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1990. Somatic gene therapy. There are two types of gene therapy. One is somatic gene therapy. Another one is germline gene therapy. First one is somatic. Somatic means body cells. Somatic gene therapy is the replacement of defective gene in somatic cells. ஸோ இதில் வந்து டிஃபெக்டிவ் ஜீன் அதாவது குறைபாடுள்ள ஜீனை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். எங்கன்னா இந்த சொமேட்டிக் செல்ஸ், பாடி செல்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் செல், போன், பிளட், இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற செல்ஸ், அந்த ஜீன்ஸை, டிஃபெக்டிவ் ஜீன்ஸை வந்து நம்ம மாற்றி அமைக்கிறது வந்து என்ன சொல்லலாம், சொமேட்டிக் ஜீன் தெராப்பி. நெக்ஸ்ட் ஒன், germline gene therapy is the replacement of defective gene in germ cells, that is egg and sperms, gonads. ஸோ இது வந்து என்னென்னா germline gene therapyனா வந்து அந்த டிஃபெக்டிவ் ஜீன்ஸை வந்து அந்த ஜெர்ம் செல்ஸில், அதாவது எக் அண்ட் ஸ்பெர்ம் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த டிஃபெக்டிவ் ஜீன்ஸை சேஞ்ச் பண்ணுறது தான் என்ன செய்கிறோம், germline gene therapyன்ட்டு சொல்கிறோம். Gene therapy conducted till date as targeted only somatic non-reproductive cells. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் தெராப்பி வந்து எதில் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இட் வில் பி கண்டக்டட் இன் த somatic cells. somatic செல்ஸில் மட்டும்தான், அதாவது நான் ரீப்ரொடக்டிவ் பாடி செல்ஸில் மட்டும்தான் நடந்திருக்கு ஜீன் தெராப்பி. கரெக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ் இன் somatic cells may be beneficial to the patient. ஸோ இது மாதிரி வந்து அந்த ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ், அந்த ஜீன்ஸில் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற குறைபாடை நம்ம கரெக்ட் பண்ணுறது அந்த சொமேட்டிக் செல்ஸில் பெனிஃபிஷியல் டு த பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட். பட் த கரெக்டட் ஜீன் மே நாட் பி கேரிட் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இது வந்து பாடி செல்ஸில் நடக்கிறதுனால அந்த கரெக்டட் ஜீன்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணாலும் அது என்ன ஆகாது, இட் கேன் நாட் பி பாஸ்டு டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டெம் செல். ஸ்டெம் செல் இஸ் த மாஸ்டர் செல்ஸ் ஆஃப் த பாடி. அதாவது வந்து நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ்லேயே வந்து முதன்மையான செல்ஸ்ன்னு வந்து ஸ்டெம் செல்ஸ் சொல்கிறோம். ஸோ நவ் வி see about the stem cells. Our body is composed of over 200 specialized cell types that can carry out specific functions. ஸோ இப்போ நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா அதாவது 1,00,000 கோடி, அதாவது ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்து எடுத்தோம்னா 200 ஸ்பெஷலைஸ்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. தே கேன் கேரி அவுட் த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன், பர்டிகுலர் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள், neurons or nerve cells that can transmit signals, or heart cells which contract or pump blood, or pancreatic cells to secrete insulin. So neurons or nerve cell எடுத்தோம்னா அது என்ன செய்யுது, that can transmit the signals to the brain, to the sense organs. ஸோ அதை சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. அதே மாதிரி ஹார்ட் செல்ஸ் எடுத்தோம்னா இட் கேன் கான்ட்ராக்ட் ஆர் பம்ப் பிளட்டை வந்து பம்ப் பண்ணுறது அதனுடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பேன்க்ரியாட்டிக் செல்ஸு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஆல்ஃபா பீட்டா செல்ஸ் படிச்சிருப்பீங்க. அதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா டு செக்ரீட் த இன்சுலின் செக்ரீட் பண்ணுறது. தீஸ் ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ். இந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸை வந்து என்ன சொல்கிறோன்னா டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த செல்ஸ் எல்லாம் வந்து எதில் இருந்து உருவாகுதுன்னா இந்த ஸ்டெம் செல்ஸில் இருந்து தான் உருவாகுது. தென் தே கேன் பி டிஃபரன்ஷியேட்டட். அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து தனித்தனியாக வந்து இட் இஸ் ஏ கார்டியாக் செல், பிளட் செல், ஸ்கின் செல், லைக் லிவர் செல், நர்வ் செல்னு தனித்தனியாக வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுது. ஸோ த ஸ்டெம் செல் இஸ் கால்ட் ஆஸ் மாஸ்டர் செல் ஆஃப் த பாடி. இன் கான்ட்ராஸ்ட் டு டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ், ஸ்டெம் செல்ஸ் ஆர் அன்டிஃபரன்ஷியேட்டட் ஆன் அன்ஸ்பெஷலைஸ்டு மாஸ் ஆஃப் செல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து
நியூரான் நர்வ் செல்ஸ்லாம் வந்து தனித்தனியாக சிங்கிள் செல்ஸாக இருக்கும், பெருசாக இருக்கும். பட் இன் ஸ்டெம் செல்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ மாஸ் ஆஃப் செல்ஸ், அன்ஸ்பெஷலைஸ்டு மாஸ் ஆஃப் செல்ஸ், the group of cells ஆ இருக்கும். The stem cells are the cells of variable potency. Potency means the ஒரு செல்லு வந்து இன்னொரு செல்லாக சேஞ்ச் ஆகிற பாசிபிலிட்டி. ஸோ தட் இஸ் கால்டு பொட்டன்சி. ஸோ அதுக்கு வேரியபிள் பொட்டன்சி இருக்குது. அதாவது ஸ்டெம் செல்ஸாக இருந்து அதுக்கப்புறம் வந்து இட் கேன் சேஞ்ச் இன்ட்டு அதர் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். இட் கேன் பி சேஞ்ச் இன்ட்டு கார்டியாக் செல், மசில் செல், பிளட் செல், ஸ்கின் செல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ இட் ஹாஸ் ஏ வேரியபிள் பொட்டன்சி. Potency refers to the number of possible facts that a cell can occur. ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் பாசிபிள் ஃபேக்ட்ஸ் எத்தனை இருக்கோ அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், பொட்டன்சின்றோம். அந்த கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குது, ஸ்டெம் செல்ஸுக்கு பொட்டன்சி இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் ப்ளூரிபொட்டன்சின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, the two important properties of stem cells that differentiate them from other cells are. ஸோ அப்போ இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து ஏன் வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்டு செல்ஸு அப்படின்னு சொல்லும்போது, மற்ற செல்ஸ் எல்லாம் விட மாஸ்டர் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லும்போது அதுக்கு ரெண்டு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. ஒன்று வந்து இட்ஸ் எபிலிட்டி டு டிவைட் அண்ட் கிவ் ரைஸ் டு மோர் ஸ்டெம் செல்ஸ் பை செல்ஃப் ரினியூவல். அதுக்கு வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா, இட் கேன் பி ஏபிள் டு டிவைட், அதாவது செல் டிவிஷன் நடக்கிற கெப்பாசிட்டி இருந்து என்ன ஆகுதுன்னா, இட் கேன் ப்ரொடியூஸ் த மோர் ஸ்டெம் செல்ஸ். அது வந்து தன்னைத்தானே வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை இருக்குது, செல்ஃப் ரினியூவல் கெப்பாசிட்டி இருக்குது. செகண்ட் ஒன், இட்ஸ் எபிலிட்டி டு கிவ் ரைஸ் டு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் with specific function by the process of differentiation. So in the cells, stem cells தான் என்ன ஆகுதுன்னா, it can produce the other specialized cells like cardiac cell, blood cells, skin cells, அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஒவ்வொரு செல்ஸும் வந்து அதனுடைய ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை செய்து they can be differentiated. அந்த டிஃபரன்ஷியேட் ஆகி மற்ற செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ரெண்டு கெப்பாசிட்டி இருக்கிறதுனால ஸ்டெம் செல்ஸ் இஸ் கால்ட் as மாஸ்டர் ஆஃப் த செல். நெக்ஸ்ட்டு, டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். காமனாக பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ் வந்து டூ டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல், another one is adult stem cell. First we see about the embryonic stem cell. எம்ப்ரியோனா வந்து அந்த கரு ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுதான் வந்து எம்ப்ரியோன்னு சொல்கிறோம். ஸோ வேர் we see that embryonic stem cells can be extracted and cultured from the early embryos. ஸோ அப்போ எதில் இருந்து வந்து அந்த எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோன்னா எதில் இருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா ஏர்லி எம்ப்ரியோஸ், அதாவது முதல்ல அந்த கரு உருவாகுது இல்லையா, அந்த கருவில் இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது ஏர்லி எம்ப்ரியோஸ். தீஸ் செல்ஸ் ஆர் டெரிவ்டு ஃப்ரம் த இன்னர் செல் மாஸ் ஆஃப் பிளாஸ்டோசிஸ். ஸோ இந்த செல்ஸ் வந்து எங்கே இருந்து வந்து நம்ம அப்டைன் பண்ணுறோன்னா, எங்கே இருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா பிளாஸ்டோசிஸ்ட், இன்னர் செல் மாஸ் ஆஃப் பிளாஸ்டோசிஸ். ஸோ இந்த மேமல்ஸில் பார்த்தீங்கன்னா மைட்டோசிஸ் செல் டிவிஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ஜைகோட் வந்து டிவைட் ஆகி அந்த செல் டிவிஷன் நடக்கிறப்போ பிளாஸ்டோசிஸ்ட் வந்து ஒரு செல் டிவிஷன் இதுவாகும், செல் ஸ்டேஜ் இருக்கும். அதில் இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த இன்னர் செல் மாஸ் குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து தான் என்னன்னு சொல்கிறோம், பிளாஸ்டோசிஸ். அதில் இருந்து தான் வந்து இந்த எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல்ஸ் வந்து உருவாகுது. These cells can be developed into any cells in the body. ஸோ இந்த செல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய மற்ற செல்களாக மாற கெப்பாசிட்டி வந்து இந்த எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல்ஸுக்கு இருக்குது. இட் கேன் பி டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு அதர் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். See the diagram பாருங்க. During the mitosis cell division அப்போ zygote வந்து the second stage of embryo, second day embryo, third day embryo, then mitosis cell division அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா மொருலாவா, then last stage வந்து blastocyst மாறுது. Next diagram, see the diagram, this is the blastocyst. இந்த blastocystல பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு லேயர் வந்து இருக்குது. ஸோ இந்த வெளியில் இருக்கிற லேயர் வந்து ட்ரோபோபிளாஸ்ட்ன்றோம். ஸோ இந்த ட்ரோபோபிளாஸ்ட், இந்த செல் வந்து ட்ரோபோபிளாஸ்ட்லேருந்து தான் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா பிளசண்டா வந்து உருவாகுது. பிளசண்டானா தொப்புள் கொடி சொல்லுவேன், இட் கனெக்ட்ஸ் த மதர் அண்ட் த பேபி, அது வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே இருக்குது இல்லையா, அது வந்து இன்னர் செல் மாஸ், தட் இஸ் ஐசிஎம். உள்ளே இருக்கிற இது நிறைய குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்டெம் செல்ஸ். அதில் இருந்து தான் என்ன ஃபார்ம் ஆகுது, இட் ஃபார்ம்ஸ் த எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஸ்டெம் செல் டியூரிங் த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் it can be differentiated into different types of cells. ஸோ அந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஆகும்போது இந்த ஸ்டெம் செல் தான் என்னவாகுது, மற்ற செல்ஸாக வந்து டெவலப் ஆகிற கெப்பாசிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் யூ சி adult stem cell or the somatic stem cells are found in neonatal, newborn and adults. ஸோ இது வந்து adult stem cell or somatic stem cell வந்து எதிலிருந்து நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா நியூபார்ன்லேயும் அடல்ட்ஸ்லேயும் வந்து இருக்குது. They have the ability to divide and give rise to specific cell types. ஸோ இதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா
எபிலிட்டி டு டிவைட் ஆகிற கெப்பாசிட்டி டிவைட் ஆகினாங்கன்னா இட் கேன் ப்ரொடியூஸ் த ஸ்பெசிஃபிக் செல் டைப்ஸ், நிறைய செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சோர்சஸ் ஆஃப் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆர் அம்னியோட்டிக் ஃப்ளூயிட், அம்பிளிக்கல் கார்ட் அண்ட் போன் மேரோ. ஸோ எங்கெங்கே வந்து இந்த அடல்ட் ஸ்டெம் செல் இருக்குன்னா அம்னியோட்டிக் ஃப்ளூயிட். அம்னியோட்டிக் ஃப்ளூயிட்னா அதாவது ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும், பேக் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து யுட்டரஸில், மதருடைய யுட்டரஸில் வந்து ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது அம்னியோட்டிக் சாக். ஸோ இங்கே தான் வந்து அன்பார்ன் பேபி வந்து டெவலப் ஆகும். அந்த அம்னியோட்டிக் சாக்குக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் வந்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிட். ஸோ அந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட்லேருந்து தான் வந்து இந்த அடல்ட் ஸ்டெம் செல் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் அம்பிளிக்கல் கார்டு. அம்பிளிக்கல் கார்டு வந்து தொப்புள் கொடின்றோம், ப்ளசண்டானது நஞ்சு கொடின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வந்து அம்பிளிக்கல் கார்டு இட் கனெக்ட்ஸ் த மதர் அண்ட் த பேபி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் போன் மேரோ. போன் மேரோன்றது இட்ஸ் a spongy tissue inside your bones, some of your bones. நம்மளுடைய போன்ஸில் சில இடத்துல வந்து ஒரு ஸ்பாஞ்சி டிஷ்யூ இருக்குது, தட் இஸ் த போன் மேரோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஈப் அண்ட் தை போன்ஸ், இடுப்பாண்ட இருக்கிறது, தொடையாண்ட இருக்கிறதெல்லாம் வந்து இந்த போன்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல வந்து இந்த போன் மேரோ இருக்கும். இங்கே இருந்து அது மட்டும் இல்லாத எபிதீலியல் செல், லிவர், பேன்க்ரியாஸ், பிரைன், ஸ்பைனல் கார்டு, அடிப்போஸ் டிஷ்யூ, இங்கெல்லாம் வந்து இந்த அடல்ட் ஆர் சொமாட்டிக் செல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, தென் இந்த அடல்ட் ஆர் சொமாட்டிக் செல்ஸை வந்து ரெண்டு செல்களை உருவாக்கும். ஒன் இஸ் யூனிபொட்டன்ட், அனதர் ஒன் இஸ் மல்டிபொட்டன்ட். யூனிபொட்டன்ட்னா இட் ஃபார்ம்ஸ் த சேம் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், ஒரு வகை செல்கள் தான் உருவாக்கும். மல்டிபொட்டன்ட்னா இட் ஃபார்ம்ஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிபொட்டன்ட் பார்த்தோன்னா நம்ம ஸ்கின்னுக்கு மேலே எபிடர்மல் செல் இருக்கு இல்லையா, அந்த எபிடர்மல் செல் வந்து அதனுடைய லைஃப் டைம் வந்து முடிஞ்ச உடனே என்ன ஆகுனா அந்த செல்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். அந்த ரிமூவ் ஆகும்போது அகைன் இட் ஃபார்ம்ஸ் த நியூ எபிடர்மல் செல்ஸ். அப்போ அந்த நியூ எபிடர்மல் செல்ஸை எது ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த ஸ்கின்ல இருக்கிற எபிடர்மல் ஸ்டெம் செல்ஸ் தான் ஃபார்ம் பண்ணுது. இட் ஃபார்ம்ஸ் ஒன்லி ஏ சிங்கிள் டைப் ஆஃப் செல்ஸ். ஸோ இட் இஸ் யூனிபொட்டன்ட். தென் மல்டிபொட்டன்ட் மீன்ஸ் நம்மளுடைய போன் மேரோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அதாவது பிளட் செல்ஸ், ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ். இதனுடைய லைஃப் டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் ஆனோடனே அந்த செல்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும், அழிஞ்சு போயிடும். அப்போ வந்து போன் மேரோவில் அகைன் வந்து அந்த செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டெம் செல், அதாவது ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல் தான் வந்து இட் கேன் ப்ரொடியூஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் மல்டிபொட்டன்ட். Next you see stem cell therapy. So stem cell therapyன்றது அந்த stem cells வச்சு எப்படி வந்து cure பண்ணுறது. Sometimes cells, tissues and organs in the body may be permanently damaged or lost due to genetic condition or disease or injury. So sometimes வந்து நம்மளுடைய tissues or organs இல்லை ஒரு பர்டிகுலர் பார்ட்டோ வந்து ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன், ஜெனட்டிக் டிஸார்டர்னாலையோ டிசீஸ்னாலையோ இன்ஜுரினாலோ என்ன ஆகுனா டேமேஜ் ஆகும். அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ணி க்யூர் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம், ஸ்டெம் செல் தெராப்பி அப்படின்னு சொல்கிறோம். இன் சச் சிச்சுவேஷன் ஸ்டெம் செல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் which is called stem cell therapy. அது மாதிரி சிச்சுவேஷனில் வந்து அந்த ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ணுற அந்த ட்ரீட்மெண்ட் தான் என்ன சொல்கிறோன்னா ஸ்டெம் செல் தெராப்பின்றோம். ஸோ ஸ்டெம் செல் தெராப்பி இன் ட்ரீட்டிங் neurodegenerative disorders like Parkinson disease and Alzheimer disease, neuronal stem cells can be used to replace the damaged or lost neurons. ஸோ இந்த neurodegenerative disordersனா இது வந்து என்ன ஆகுதுன்னா like Parkinson disease. Parkinson disease na it affects the central nervous system and affects the movements. Next Alzheimer disease na it destroys memory. நம்மளுடைய மெமரியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். அதில் பிரெயின் செல் வந்து it can be died. It forms the dementia. நம்மளுக்கு மறதி நோயை ஏற்படுத்தும். ஸோ அது பார்த்தீங்கன்னா neuronal stem cells வந்து can be used to replace the damaged or lost neurons. The neuronal stem cell வந்து it is a type of stem cells. அது டேமேஜ் ஆனால் லாஸ்ட் ஆன அந்த நியூரான்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. These 2 questions are your today's homework. Write the assignment. Thank you children.